அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூ இருக்குது. என்ன இருக்குன்னா, இன்னொருத்தங்க ப்ரைடை என்ஜாய் பண்ணவே விட மாட்டார். ஹி ஓன்ட் பர்மிட் எனி ஒன்ஸ் ப்ரைடு. மற்றவங்களோட ப்ரைடுக்கு ஸ்கோப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு விகழ்ப்பம் வரும். விகழ்ப்பம் வந்து கோபம் வரும், அது மாதிரி வந்துடும். ஏன்னா இப்போ ராஜா அவர்கள் வந்து எச் ராஜா அவர்கள் வந்து ஒரு பெரிய போராளி, ஒரு கடுமையான ஒரு சங்கல்பம் உள்ளவர். பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அதீதமான சங்கல்பமான ஒரு பெரிய ஒரு கமிட்டட், அந்த ஐடியாலஜிக்கு ஃபுல்லாக தன்னை ஒப்படைச்சவர், ஐடியாலஜிக்கு ஒப்படைச்ச ஒரு மனிதர். அவரை கூட பார்த்தீங்கன்னா மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் நடுவில் வரும்போது அவர் பேச்சை நிறுத்துறது மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவங்களோட ப்ரைடை லூஸ் பண்ணாங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் பப்ளிக். இவ்வளோ பெரிய பப்ளிக்கு முன்னால் அவ்வளோ பெரிய தலைவர்கள் எல்லாம் அவங்க வந்து தன்னோட வாழ்வே பாஜகன்னு நினச்சவங்க. பாஜகவை வந்து ட்ரை பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு தேதிக்கு அண்ணாமலையோட முடிவு என்ன தெரியுதுன்னா, அவர் சும்மா பாஜகவை ட்ரை பண்ணியிருக்கார். ஆனால் அப்படி இல்லையா, அவரெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். காரணம் அவங்களும் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க. அதான் அது ஒரு காரணம். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய உழைப்பையும் தன்னோட எத்தனையோ ஜெயிலுக்கு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவர் அண்ணாமலே இருந்து அது மாதிரி ஒரு ஜெயிலுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்ததில்லை அரசியலில். அவங்க அந்த துன்பத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தவங்க. இவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சுட்டு வந்தவங்களோட பர்சனல் செல்ஃப் எஸ்டீம் ஒன்று இருக்கும்ல, அது எப்போதுமே பாதிக்கப்பட்டிருக்கு. அதோட விளைவு தான் அதெல்லாம்.